வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ப்ரொஃபைல் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா கபோர்டில் வுட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸில் லைட்டு வெளிச்சத்துக்காகவும் அந்த பெயிண்ட் டிசைன் நமக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி காட்டி கொடுக்கறதுக்காகவும் இந்த ப்ரொஃபைல் லைட் நம்ம போடுறோம் வெளிச்சத்துக்காக. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டு கீழே பார்த்தீங்கன்னா வுட்டிலே நாங்கள் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி ஏற்றிக்கிட்டோம் ப்ரொஃபைல் லைட் சேனலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 240 ப்ரொஃபைல் லைட் வார்ம் ஒயிட் கலர் ஒட்டிக்கிட்டோம். ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்லேயே வச்சுட்டோம். ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா வுட் அடிக்கும் போதே நீங்கள் ஈபி லைனை கொண்டு விட்டுருங்க. அதை நீங்கள் இன்லெட் டைரெக்டாக ட்ரைவ் அங்கேயே வைக்கிற மாதிரி இருந்தால் ட்ரைவ் வச்சு அதிலேருந்து அவுட்லெட் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ட்ரைவ் சுவிட்ச் பாக்ஸில் வச்சு அதுலேருந்து ட்ரைவ்லேருந்து அவுட்லெட் நீங்கள் ஸ்டிப் லைட்டில் நீங்கள் சால்ட்டிங் பண்ணிக்கலாம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் போன வீடியோவில் போட்டிருந்தோம், எங்களுக்கு தெரியல கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாமே நாங்களும் பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லாமல் செஞ்ச வேலை தான் இதெல்லாம். ஒவ்வொன்றும் வீடியோவை பார்த்தோம், நம்மளே செய்ய அனுபவம் ஆகிக்கும். உங்களுக்கான டிசைன் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. சேனல் ஃபின் பண்ணி ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுபவங்கிறது வந்துடும். நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டுலாம் அந்த வேலை பண்ணல, ஒவ்வொன்றா வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு தான். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.